ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம குரூப் ஒன் ஒரிஜினல் பேப்பர் சீரீஸில் இன்றைக்கி 3வது வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தேன். பேப்பர் 4ல் ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி எழுதணும், எந்த மாதிரி எழுதணும், ஒரிஜினல் பேப்பரில் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எப்படி வந்ததுன்னா சர்வீஸ் எடுத்திருக்காங்க, எந்த மாதிரி மெயின்ஸில் ரைட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி போட்டிருந்தேன். இப்போ வந்து பேப்பர் 4ல் என்விரான்மெண்டல் போர்ஷனை எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம நல்லா தெரிஞ்சதான், பேப்பர் 4ல் ஜியாகிரஃபி அண்டு என்விரான்மெண்டல் இது ரெண்டும் 75 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. மீன்ஸ் ஜியாகிரஃபி 75 மார்க்ஸ், என்விரான்மெண்டல் 75 மார்க்ஸ் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து 100 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போது இந்த என்விரான்மெண்டலில் 75 மார்க்ஸ்க்கு 10 மார்க் கொஸ்டின்ஸ் 3 எழுதணும், 4 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 15 மார்க் கொஸ்டின் 3 எழுதணும், 4 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 10 மார்க் கொஸ்டினில் வந்து இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறாருன்னா, இந்தியாவின் ஆற்றல் மாற்றம் குறித்த பயணத்தை எவ்வாறு துரிதப்படுத்துவது விளக்குக. ஹவு டு ஆக்சிலரேட் இந்தியாஸ் எனர்ஜி டிரான்சிஷன் ஜேர்னி டிஸ்கஸ். இப்போ என்னென்னா, இதில் நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ரீதியாகவும் எழுதலாம், இல்லை லேட்டஸ்ட் வந்து எழுதலாம். எனர்ஜி டிரான்சிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதணும். அதுக்கு நீங்கள் எனர்ஜி சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போது இந்தியாஸோட எனர்ஜி சோர்சஸ் எந்தெந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? மரபுசார் ஆற்றல்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க. அதில் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் என்னென்ன, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா தான் இந்தியா இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? மரபுசார் ஆற்றல்லேருந்து நம்ம மரபுசாரா ஆற்றல், அதாவது கன்வென்ஷனல்லேருந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம். என்ன ரீசன் அப்படிங்கிற பட்சத்தில் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்காகவும் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷனுக்காகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம போயிட்டுருப்போம். இப்போது நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் வந்து 2070 டார்கெட் வச்சுருக்காங்க. ரயில்வே வந்து 2030 ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிசிட்டி பண்ணுறதா வந்து வச்சுருக்காங்க. ரூப்டாப் சோலார் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. நீர்நிலைகளில் டேமில் வந்து நீர்நிலைகள் உற்பத்திக்கு பயோஃபியூவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனால் பெண்டிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எனர்ஜி டிரான்சிஷனுக்கு நிறையா இதில் இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் வந்து ஃபேம் ஸ்கீம் மூலமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி பஸ்ஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரிக் என்விரான்மெண்டலை வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி சோர்சஸ் வந்து பயோஃபியூவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபியூச்சரிஸ்டிக் எனர்ஜி சோர்சஸான ஹைட்ரஜன் ஃபியூல் வந்து ஜென்ரேஷனுக்காக யோசிச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் மூலமாக, இல்லை மேக்னெட்டிக் எனர்ஜி சோர்சஸ் மூலமாக வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் யோசிச்சுட்ருக்காங்க. புல்லட் ட்ரெயின் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் இருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னாவே இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்து போயிடும். என்னென்னா, இந்த இதை இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு எப்படி இதெல்லாம் ஆக்சிலரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான திட்டங்கள் என்ன இருக்குது, சட்டங்கள் என்ன இருக்குது. ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன போயிட்டுருக்குது, இது ரிலவெண்ட்டாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான சில டேட்டாஸ் ஃப்ரம் ஆர்கனைசேஷனல் டேட்டாஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனோட அவுட்புட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது டெல்லி ஏர் பொல்யூஷன் ரிப்போர்ட் இருக்கும், அது வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கார்பூலிங் கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எப்படி எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு, ஒரு இதுலேருந்து ஒரு இது வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து ஆற்றல் மற்றும் வந்து எப்படி எழுதிக்கிறாங்கன்னா, ஆற்றல் உற்பத்தி செயல்பாடுகளை வேற்றுவழியில் மாற்றுவது எப்படி சொல்லிக்கிறாங்க. 2060 வந்து இயற்கை வளங்கள் தீரும்னு சொல்லி ஐநா சொல்லிக்கிறேன். 2020 புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்னென்னு சொல்லிக்கிறாங்க. இந்தியாவோட முன்னெடுப்பு புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு என்னென்ன இது நினைக்கிறாங்க. சூரிய பூங்கா, உயிரி எரிபொருள், திறன்மிகு விளக்குகள் திட்டம், கலப்பின வாகனங்கள், அதாவது ஃபேம் ஸ்கீமு, மின்மயமாக்குதல், சூரிய ஆற்றல், இதெல்லாம் வந்து கோபர்தன் ஸ்கீமு, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம் பேஸ்டு அப்ரோச்சஸ்லேயே போயிட்டாங்க. அவங்க கேட்டுக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிலரேஷன் ஜேர்னி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக அப்ரோச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆன்சர் கிடச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு எவல்யூட்டர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார் 7.5 மார்க்ஸ், இன்னொரு எவல்யூட்டர் வந்து 5 மார்க்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்க்குறப்ப நம்மளுக்கு 6 பக்கம் தான் வருது. ஓகேங்களா? 6.2 வரும். ஸோ இதில் கொஞ்சம் நான் அவுட்புட் வந்து தான் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா
சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீடு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் செயல்பாட்டில் சூழல் தாக்கத்தை கணிப்பது என்பது மிகவும் கடினமான மற்றும் சவாலான செயலாகும். இதனை தகுந்த உதாரணங்களுடன் நிரூபிக்கவும். இம்பேக்ட் ப்ரெடிக்ஷன் is most difficult and challenging activity in EAA process. Prove with a suitable example. ஸோ இதெல்லாம் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சுது அப்படின்னா தான் அதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டுனா உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க கேட்டுக்கிறது நெகட்டிவ் தான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷனாக நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன் யோசிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இதில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதில் வந்து நீங்கள் வந்து எந்த எக்ஸாம்பிளோட இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் லேட்டஸ்ட்டாக எங்கெங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இப்போ சமீபத்தில் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருந்தீங்க, இப்போ கிடையாது. அந்த சமயத்தில் வந்து எத்தனை நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா மேகதாட்டு அணை மேட்ரு வந்து இம்பார்ட்டண்டாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் அசஸ்மெண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த கர்நாடக கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருந்தது. அது கேட்டிருந்தாங்க. இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து தான் பண்ணினாங்க. தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில இடத்துல வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணாங்க. லைக் வந்து சென்னை சேலம் 6 வழிச்சாலையில் வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து சென்னை தூத்துக்குடி ஹைவேஸில் வந்து அதுக்கு என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் வர்றப்போலாம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து தான் பண்ணுவாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், நம்ம வந்து செக் பண்ணுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த கேட்டகரியில் செக் பண்ணுறப்போ நம்ம எந்த மாதிரி வந்து நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இப்போ சொல்லப்போனால் என்னென்னா, இப்போ 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து என்விரான்மெண்டலில் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது 1970s அப்புறம் தான் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிச்சிது. ஸோ என்விரான்மெண்டல் பற்றின போதிய அறிவே வந்து 70s அப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்படிங்கிறப்ப இது ப்ரெடிக்ஷன் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து இங்கே டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணால் ஸ்டாட்டிக்காகவே எழுதிடலாம். நீங்கள் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டை பற்றி ஸ்டாட்டிக்காகவே எழுதிட்டு லேட்டஸ்ட்டாக எங்கெங்கே வந்து பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிங்கன்னா போதும். இப்போ சமீபத்தில் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேரளாவில் இருக்கிற வயநாடு நிலச்சரிவை பற்றியுமே நீங்கள் இதில் பண்ணலாம். இதில் வந்து 2 கஸ்தூரங்கன் கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. வெஸ்டர்ன் கேட்ஸை பற்றியும் இன்னொரு கமிட்டி ராதாகிருஷ்ணன் கமிட்டி இப்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 2 கமிட்டிலேயே என்ன ரிப்போர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ கரெக்டாக இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்து இல்லை கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் கேட்ஸை வந்து ஆராய்ச்சி கொடுத்தவங்க வந்து மாதவ் கட்கில்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த இதில் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸில் நிறையா பகுதியில் வந்து எந்த ஸ்கீம்ஸுமே எதுவுமே இது பண்ணக்கூடாது, எந்த ப்ராஜெக்ட்ஸும் வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% பிளான்ஸை மட்டும்தான் அந்த லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டா வயநாடு இருந்த ஏரியாவெல்லாம் மக்கள் இருந்த ஏரியாவில் தான் இம்பேக்ட் ஆகி நிறையா வந்து லாஸஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறப்போ ஒரு சில கமிட்டிஸ் வந்து கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அடுத்த கமிட்டிஸ் வந்து வர்றப்போ வந்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் தப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு மெயினாக வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி எழுதிட்டு இந்த மாதிரி லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதலாம். இது நீங்கள் எழுதலாம். ப்ளஸ் வந்து இப்போ உத்தரகாண்டில் ஏற்பட்ட வெள்ளம், இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறோம் அப்படின்னா வந்து வியட்நாம் வெள்ளமெல்லாம் வந்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட்லாம் வியட்நாம் வெள்ளத்தை கூட எழுத முடியாது. இந்த மாதிரி இந்த இமயமலை சுற்றி இருக்கிறது ப்ராஜெக்ட் ஏரியாஸில் வந்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடலாம். நம்ம தமிழ்நாடு லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டெர்லைட்டோட இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அந்த ஆலை வந்தப்போலாம் அப்படின்னு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ இடையில வந்து பண்ணணும். நீங்கள் உங்களோட சஜஷனில் வே ஃபார்வர்டில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு 5 years ஒன்ஸும் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா அதில் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லலாம். இப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து பெஸ்ட் ஆன்சர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஃபுல்லாக வந்து எழுதிக்கிறாரு. எப்பப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாரு. 2030 என்ன இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது, சவால்கள் என்னென்னு கொடுத்துருக்கிறாரு. இதில் ஒரு எவல்யூட்டர் வந்து 7 மார்க்கும் இன்னொரு எவல்யூட்டர் 5 மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து மக்கக்கூடிய நகர திடக்கழிவுகள் அகற்றுவதற்கான நம்பகமான மற்றும் பயனுள்ள முறை உரமாக்கல் முறை உள்ளது என்பதை நிரூபிக்கும். ஒன்றும் இல்லை, இதை வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து
பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான், அதை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, உரமாக்குதல் பற்றி வந்து ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. இதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆக்டு சில வந்து அந்த அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் இது போட்டிருந்தாவே உங்களுக்கு இதில் மார்க் அதிகமாக வந்திருக்கும். 6 and 4 போட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் வந்து மார்க் குறைச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பல்லுயிர் வளங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை குறைப்பதற்கு அனைத்துலக குன்மிங் மான்ட்ரியல் பல்லுயிர் அது இன்னும் இல்லைங்க, மான்ட்ரியல் குளோபல் பயோடிசிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து எழுதியிருக்கணும். ஓகேங்களா, அது 1 to இருக்கிற 8 to இருக்கிற டார்கெட்டு. இது ஸ்டாட்டிக் கொஸ்டின். அப்படியே அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 8 டார்கெட்டை எழுதிடலாம். படிக்கலைன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 15 மார்க் கொஸ்டின்ஸு. 3 into 15 மார்க்கு. சுற்றுச்சூழல் உற்பத்தி திறன் மற்றும் உயிர் புவிவேதி சுழற்சி ஆகியவை சுற்றுச்சூழல் அமைப்பின் முக்கிய செயல்பாடுகள் என்பதை நியாயப்படுத்துக. ஜஸ்டிஃபை எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பயோஜியோகெமிக்கல் சைக்கிளிங் ஆர் த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் an எக்கோசிஸ்டம். இது எக்கோசிஸ்டம் பேசிக்கோட பேசிக் டெர்மாலஜியில் இருக்கிற வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டுக்கிறேன். இது ஜஸ்டிஃபை பண்ணணும். எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டிக்கும் பயோஜியோகெமிக்கல் சைக்கிளிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த 2 பயோஜியோகெமிக்கல் சைக்கிளிங்னால எக்கோசிஸ்டம் எந்த எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இல்லைனா வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிங்கனாவே போதும். இதுக்கு நிறைய ஆங்கிளில் யோசிச்சிங்க அப்படின்னா மல்டிபிள் டைவர்சிட்டியில் எழுதலாம். பட் ஆனால் இது வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின். ஓகேங்களா, இது நல்ல கான்செப்ட் தெரிஞ்சவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா இது ஸ்கிப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இதுக்கடுத்து கால்நிலை மாற்றம் எவ்வாறு உயிரினங்களின் இன அழிவை ஏற்படுத்துகிறது, இதனை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. பெஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து யுனைடெட் நேஷன் ரெட் லிஸ்ட் டேட்டாஸ் இருக்குல்ல, அதில் வந்து என்டேஞ்சர்டு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு இந்த ஸ்பீசிஸில் ஒரு 4-5 ஸ்பீசிஸ் இப்போ தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னாவே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற கால்நிலை மாற்றங்களுக்கான சேஞ்சஸ் வந்து எழுதிடலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் யோசிச்சிங்க அப்படின்னா கால்நிலை மாற்றத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அமெரிக்காவில் காட்டுத்து இருக்கும், வியட்நாமில் வந்து வெள்ளம் இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து வயநாடு நிலச்சரிவு, உத்தரகாண்ட் வந்து நிலச்சரிவு. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் இருக்கிற ஹீட் வேவ்ஸ். ஓகேங்களா, ஏப்ரல் மேலேருந்து ஹீட் வேவ்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ப்ளஸ் இப்போ செப்டம்பரில் இருக்கிற ஹீட்ஸு. ஓகேங்களா, ரொம்ப ஒரு 40 வருஷத்தோட ஹை செப்டம்பர் மந்த்து வெயில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இல்லை சின்ன சின்ன இந்த கிளைமேட் சேஞ்சஸுக்கான வந்து பேசிக்ஸ் டேர்ம்ஸு இதெல்லாம் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னாவே இந்த கொஸ்டினுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். இதில் அந்த மாதிரி தான் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறாரு. இதில் வந்து என்னென்னா இம்பேக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கிறாரு. இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி வந்து நம்ம இது எவல்யூட்டர் வந்து ஒருத்தர் 12 மார்க்கும் இன்னொரு 10 மார்க்கும் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது இந்த கொஸ்டின் நல்லா எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க நிலச்சரிவிற்கான காரணங்களை விளக்கி அவற்றை சரி செய்ய தவிர்க்க ஏற்ற பரிந்துரைகளை தருவார். இது அப்படியே ஸ்டாட்டிக் கொஸ்டின்ங்க. நிலச்சரிவுனா என்ன, நிலச்சரிவு எப்படி ஏற்படும், நிலச்சரிவோட வகைகள் என்ன, எந்தெந்த ரீஜனில் ஏற்படும், எந்தெந்த மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும், இதை வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், மக்களை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகலாம், மரம் நடுறதை வந்து என்கரேஜ் பண்ணலாம், மலைப்பங்கன்னு இருக்கிற இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக கொண்டு வரதை வந்து தவிர்க்கலாம், சாலை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் வந்து கரெக்டான அசஸ்மெண்ட்டோட வந்து பண்ணணும், பொதுமக்களை டூரிசம் டெவலப்மெண்ட்லேயும் வந்துட்டுனா மக்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். மண்ணோட தன்மை வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். மரங்கள் வந்து அதிக வேர் பறவை வந்து இருக்கிற மரங்களை வந்து நடணும். அவங்களுக்கான வளர்ச்சி நிலைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லெவலில் வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம நல்லாவே எழுதிட முடியும். நிலச்சரிவு வந்து எந்த மாதிரி இருக்குது, எந்த இதில் வருது. இப்போ எக்ஸாம்பிள் போட்டுவிட்டு லேட்டஸ்ட்டாக நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஏதாச்சும் 2 போட்டிங்கன்னா போதும். ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வயநாடு நிலச்சரிவு நடந்திருக்கும். நிறைய இடத்துல இமயமலை ரீஜியனில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா, இது ரீஜியன் வைஸ் கூட நீங்கள் வந்து எழுத முடியும். ரீஜியன் வைஸ் எந்த மாதிரி எழுதலாம்னா இமயமலையில் எந்த மாதிரி மண்ஸ் இருக்கும், அது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து லேண்ட்ஸ்லைட் ஏற்படுத்துறது, வெஸ்டர்ன் கட்ஸில் எந்த மாதிரி இருக்கும் எப்படி ஏற்படுத்துது, ஈஸ்டர்ன் கட்ஸில் எந்த மாதிரி இருக்கும் எப்படி ஏற்படுத்துது, இந்த மாதிரி வந்து வந்துட்டிங்கன்னா போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி காரணங்களை எல்லாம் விலைக்கு எழுதுனீங்கன்னாவே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதிடலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் எந்த மாதிரி இருக்குது. ஜோசிமத் இவர் வந்து ஜோசிமத் உத்தராகண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. காரணம் என்ன, இயற்கை காரணம், நிலநடுக்கம், மனித காரணங்கள் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம்
மண். இது குறைதலுக்கு வந்து என்னென்னா மாதவ கற்கள் பரிந்துரையாக தான் இப்போ சொன்னேன்லாம் பார்த்தீங்களா, மாதவ கற்கள் பரிந்துரை வந்துச்சுன்னா கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு இதில் வந்து நல்லா இது சாட்டிஸ்ஃபையாக 9.5 வந்துச்சுன்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எவல்யூட்ரு. இந்தியாவில் 2022ஆம் ஆண்டிற்கான புலிகள் கணக்கெடுப்பு அறிக்கையின் முக்கிய அம்சம். இதெல்லாம் ஸ்டாட்டிக் கொஷின்ங்க, அப்படியே வந்துட்டுனா எழுதிடலாம். 2022க்கான புலிகள் கணக்கெடுப்பு வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அப்படி எழுதிடலாம். அந்த மெயின்ஸ் வந்த சமயத்தில் இது பீக்கில் இருந்தது. ஸோ புலிகள் திட்டத்தை எடுத்துட்டாங்க. முதல் கட்டமில் வந்து என்ன எழுதிக்கிறாங்க, ரெண்டாவது கட்டத்தில் என்ன எழுதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. கணக்கெடுப்பு 2022 எவ்வளோ வந்ததுன்னா புலிகள் இருக்குது, வாழ்விட நிலை, அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இது ரீஜன் வைஸ் அப்ரோச் பண்ணியிருந்தா ஏன்னா என்னென்னா கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை அரை பேஜ் தான் எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா, அரை பேஜ் தான் எழுதிக்கிறாங்க. இதை அதிகமாக எழுதிட்டு மேலே சொன்னது எல்லாத்தையும் கம்மியாக எழுதியிருந்தாங்க, இதுக்கு அதிகமாக இருக்கும் வந்திருக்கும். ஸோ இது அரை பேஜ் எழுதிருக்காங்காட்டி 6 and 7 போட்டிருக்காங்க. இது சைக்காலஜிக்கலாக வந்து நம்மளே காட்டி கொடுத்துற மாதிரி ஆயிரும். ஒரு அரை பேஜ் மட்டும்தான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களால போட முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்விரான்மெண்டல் போர்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ என்விரான்மெண்டல் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா புக்ஸ் அண்ட் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டால் சங்கர் பெஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் சஜஸ்ட் பண்ணுறது PMFIASோட ஸ்டடி சர்க்கிளோட PMFIASோட மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்கும். லேட்டஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கலர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் 2 புக்கை வச்சு இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணலாம். தமிழ் மீடியத்துக்கு ஸ்கூல் புக் மட்டும்தான் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் ஸ்கில் இருந்துன்னா மட்டும் தான் தமிழ் மீடியம் ஓரளவுக்கு சர்வே பண்ண முடியும். வேறு ஆப்ஷன்ஸும் இல்லை. அதுவும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட். கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்கோ அதுதான் வந்து அவங்க கேட்டுட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் படிக்கிறப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் பேக்ரவுண்ட் வந்து தான் படிக்கணும். ஓகேங்களா, அது வந்து 3 தான் பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பயோடைவர்சிட்டி, அதுக்கடுத்து வந்து இது என்விரான்மெண்டல், இது லாஸ்ட் இது கிளைமேட் சேஞ்சுமே, இடையில வந்து பொல்யூஷனும் வந்து வந்துருக்கு. இந்த 3 பேராகிராஃபில் வந்துருக்கிற லேட்டஸ்ட் எல்லாம் வந்து தான் படிச்சிங்கன்னாவே போகுது. ஆர்கனைசேஷன்ஸு, ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் பேசிக் டெர்மினாலஜி ஆஃப் பயோடைவர்சிட்டி, பொல்யூஷன்ஸில் இருக்க கெமிக்கல் டேர்ம்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அனாலிட்டிக்கல் ஸ்கில். இது இருந்துனாவே இந்த சப்ஜெக்டை நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட, நிறைய பேருக்கு விருப்பமான சப்ஜெக்ட்டும் கூட. ஓகேங்களா, இந்த சப்ஜெக்டை வந்து இந்த லெவலில் அப்ரோச் பண்ணுங்கள். டெய்லி ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுங்க. நான் டெய்லி வந்து ஒரு கொஷின், மெயின்ஸ் கொஷின் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுட்ருக்கேன். பேப்பர் கட்டிங்கும் போடுறேன், எடிட்டோரியலும் போட்டுட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்க யூஸ் பண்ணிங்க. தமிழில் வந்து எழுதுகிறவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடிட்டோரியல் ரெகுலராக படிங்க, ஏன்னா அதுலேருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும். எடிட்டோரியல் இங்கிலீஷில் இருக்குது சார், தமிழில் என்னால் முடியாது அப்படின்னா நம்ம சேனலில் நான் போட்டு தருகிறேன். டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். ஸோ அடுத்தடுத்த சீரீஸில் அடுத்தடுத்த பேப்பரை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். இது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயின்ஸ் பற்றின ஏதாச்சும் ஒரு கைடன்ஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டெலகிராம் சேனல் இருக்கும், பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட்டை நான் வந்து தான் தீர்த்து வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.